25வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் வெளிப்பட்டான். பேரிட்டார்கள். அவன் சகோதரன் வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவன் பெற்ற போது 60 வயதா இருந்தது. பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்போது போதுமானது. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உடைய திரு வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த காலைகளிலும் உடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். எங்கள் வாழ்க்கையில எங்கள் ஆத்மாவுக்கு உணவாக, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, கற்று தந்து போதித்து நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த செய்தியினுடைய தலைப்பு 2 different hearts, 2 வெவ்வேறு இருதயங்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம் யாக்கோப், இந்த ஈசாக்கினுடைய குடும்பம். ஈசாக்கு, ரெபெக்காள், இவர்களுக்கு அருமையான 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இவர்கள் ஒரே நாளிலே ஒரே வேலையில அவர்கள் 2 பேருமாக பிறந்தார்கள். ட்வின்ஸ், இரட்டை சகோதரர்கள் என்று சொல்லலாம். ஆகவே இந்த மூத்தவன் ஏசா, ஏசா என்றால் சிவப்பு என்று அர்த்தம், ரெட். இரண்டாவது சரீரம் முழுவதும் அவன் சிவந்த மேனியாகவும் ரோமம் உள்ளவனாக இருந்தான். யாக்கோபு என்று சொல்லும் பொழுது ஏமாற்றுகிறவன், வஞ்சித்து ஏமாற்றுகிறவன், காலை வாரி விடுகிறவன் என்று அர்த்தம். ஒரே குடும்பத்துல 2 பிள்ளைகள் பிறந்தாலும் அவங்களுடைய மனநிலைமைகள், அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய மனப்பான்மைகள், attitudes, their thinking, their thoughts, their will are very different. எல்லாமே அவங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஜெபிக்கிற ஒரு நல்ல தாய் தகப்பன்மார், ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல குடும்பமாக இருந்தது. ஆனால் எப்படி இவர்களுக்கு இப்படிப்பட்ட 2 வெவ்வேறு இருதயங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இங்கே வாசிக்கிறோம், ஏசா வனசஞ்சாரியுமா இருந்தான், வேட்டையில் வல்லவனுமாய் இருந்தான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப ஏசாவுடைய குடும்பத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, ஐக்கியம் என்பது மிக குறைந்து, வெளியில் இருக்கக்கூடிய கானானியர்கள், அங்கே இருந்த கானானியர்கள், அங்க 7 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். அந்த 7 விதமான ஜனங்கள்ல ஏத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏத்தியர்களோடு கூட அவனுக்கு ரொம்ப பழக்கமாயி அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களை போல மாறிவிட்டது. ஆகவே குடும்பத்திலே அவனுக்கு அதிகமான ஈடுபாடு இல்லாததுனால அதிகமான நேரங்கள் அவன் வெளியிலே செலவு பண்ணான். அப்ப ஆண்டவராக இயேசுவானவர் கிருபையினாலே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆகவே நீங்க எல்லாருமே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அப்படின்னா பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் கடவுளுடைய மனதிலே இருப்பீங்க. இது நம்முடைய அறிவுக்கு நம்முடைய ஞானத்துக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எரேமியா 1:5 வாசிக்கும். அப்ப இப்படி வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 15வது அதிகாரம் 16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றேன். அப்ப கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து ரட்சித்து ஆவிக்குரிய குடும்பமாக, ஒரு சபையாக கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு இருதயமானது ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயமாக, சபையினுடைய ஐக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு இருதயமாக, தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த 2 பிள்ளைகள்ல இந்த மூத்த பிள்ளையாக இந்த ஏசா, அவதான் முதல் பிறந்தவன். இப்ப இவனுக்கு என்ன செய்யப்படுகிறது?
குடும்பத்துல மூத்த பிள்ளை என்றால் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. குடும்பத்துல தலைமை பொறுப்பா அவனுக்கு கொடுக்கப்படுது, த லீடர்ஷிப் இந்த ஃபேமிலி. இப்ப குடும்பத்துல பெரிய பொறுப்பு அவனுக்கு உண்டு. குடும்பத்துல சொத்துல இரட்டை பங்கு அவனுக்கு உண்டு. டபுள் போர்ஷன் ஆஃப் த லேண்ட் அவனுக்கு தரப்படும், பொசஷன். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு உண்டு. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அந்த உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாமே மூத்த பிள்ளைக்கு தான் வருது. அந்த ஆசீர்வாதங்கள் அப்படி கடந்து வருது பார்க்கிறோம். சோ இப்படி அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று அதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பார்ன் பிரிவிலேஜஸ், அதாவது மூத்த மகன் என்கிறதான ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளையாக அவருடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக பார்க்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். யூ ஹேவ் த அத்தாரிட்டி, தட் யூ ஹேவ் த பிரிவிலேஜஸ் இன் தி காட்ஸ் ஃபேமிலி. கர்த்தருடைய குடும்பத்திலே நீங்கள் அருமையான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற தெய்வ பிள்ளைகளா இருக்கிறீங்க. சாதாரணமானவங்க இல்ல, நீங்க அதிகாரத்தை பெற்றவங்களா இருக்கிறீங்க. ஒரு இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெபிக்கும் போது பேய்கள் ஓடுது. இயேசுவின் நாமத்திலே நீங்க ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும். அப்படி என்றால் ஆண்டவருடைய அதிகாரம் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறார்? தந்திருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஒரு டாக்டர்கிட்ட போயிடும், உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க, ஒரு வியாதி வந்துட்டு, அப்ப டாக்டர் என்ன செய்வார்? செக் பண்ணி பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து, நீங்க ஒரு 3 மாசம் இந்த கோர்ஸ் நீங்க மாத்திரையை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? டாக்டரால அதான் செய்ய முடியும். நீங்க போய் ஒரு ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி சுகமாவதான்னு ஜெபம் பண்றீங்க. நீங்க டாக்டர் இல்ல, பட் நீங்க அதிகாரம் பெற்றவங்க, கடவுளுடைய வல்லமை பெற்றவங்க. நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்குதாங்க? அற்புதம் நடக்குது. இந்த வியாதி சுகமாயிட்டு. அப்ப டாக்டர் கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த 3 மாசம் கொடுத்த மாத்திரை நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர், 2 நாள் தான் சாப்பிட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஒரு பிரதர் வந்து ஜெபம் பண்ணாங்க, எனக்கு வியாதி சுகமாயிட்டு. டாக்டர் என்ன செய்வாரு? இட் இஸ் நாட் எ மெடிக்கல் மிராக்கிள், இட் இஸ் எ காட்ஸ் மிராக்கிள். அல்லேலூயா. இது என்ன மிராக்கிள் இல்ல, இது மருத்துவத்தின் அற்புதம் இல்ல, இது தேவனுடைய அற்புதம். இந்த வல்லமை அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? உயர்ந்த அந்தஸ்தாக ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ 33வது வசனத்துல வாசிக்கிறோம். 33வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது யாக்கோபு ஆணையிட்டு கொடு, ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். பாருங்க, இவர்கள் வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த பிறகு ஒரு நாள் இத யாக்கோபு வீட்டுல கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். He was making a stew. அப்ப இவன் வெளியில இருந்து வேட்டையாட போனவன், இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இவன் நல்ல திறமைசாலி, இவன் பலசாலி. இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவனற்றவனா இருந்தான். வாழ்க்கையில கடவுள் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தான். கடவுளுடைய குடும்பத்துல இருந்தவன், ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான் இந்த யாக்கோபு. ஆனா இப்ப எப்படிப்பட்டவனா மாறிட்டான்? கடவுள் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட வீடுகள்ல கூட, விசுவாசிகளா இருக்கக்கூடிய குடும்பத்துல கூட நிறைய பேர் எப்படி இருப்பாங்க? அவங்க ஆண்டவரை விசுவாசிக்காதவங்களா இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருப்பாங்க. இப்ப தேவனற்றவன், தேவனை தேடாதவன், தன்னுடைய சுயபலத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர். He depend upon his own strength. அவருடைய சொந்த பலத்தை அவன் நம்பணும். He is not depend on God. ஆண்டவரை நம்பல, யார் மேல நம்பிக்கை வைத்திருந்தான்? அவனுக்கு இருந்த திறமை. அவன் வில்வீரனா இருந்தான், பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணக்கூடியவனா இருந்தான், வேட்டையாடக்கூடியவனா இருந்தான், மிருகத்து போல மிக வேகமாக ஓடக்கூடியவன், எந்த மிருகத்தையும் மிக எளிதில் வீழ்த்தக்கூடியவன், அவ்வளவு திறமைசாலி. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, தேவனை சார்ந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். We depend upon God. ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய சொந்த அறிவு, திறமை, படிப்பு, உத்தியோகம், வருமானம் இவைகளை நாம் சார்ந்து இல்லாதபடி கர்த்தரை சார்ந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளா இருக்கும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணினான். என்ன செய்தான் பார்க்கிறோம்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணினான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய பிரிவிலேஜ் கொடுத்திருந்தார், மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்திருந்தார்.
மதிப்பு கொடுத்திருந்தார். அப்ப ரட்சிப்பினுடைய மதிப்பை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த ரட்சிப்பு நமக்கு இயேசு இலவசமா கொடுத்திருந்தாலும் அதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு தியாகம் இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை உணர்ந்து கொள்ளணும். We must know the value of the salvation. ரட்சிப்பின் அந்த ஒரு மதிப்பை நாம் அறிந்தவர்களாக நாம் வாழணும். அப்ப இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், என் இஷ்டம் போல வாழ்வேன், நான் எப்படி இருந்தாலும் இயேசு வரும்போது பரலோகத்துக்கு போயிடுவேன் என்றெல்லாம் நம்ம கனவு காணக்கூடாது. அப்ப இங்க இந்த இயேசுவுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. கடவுளோடு கூட ஐக்கியம் இல்லை, குடும்பத்தோடு ஐக்கியம் இல்லை, விசுவாசம் இல்லாதவனா வாழ்ந்தா. இப்ப அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகமாகிய அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் பிரிவிலேஜ தன் சகோதரனுக்கு தம்பிக்கு விட்டு கொடுக்குறான். ஆணையிட்டு இனிமே நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த குமாரன் சொல்லிட்டான். எதுக்காக? ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய பிரிவிலேஜை இழந்து போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய பொருளாசைக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஒருபோதும் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நாம் அனாவசியமாக விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு அநேக வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஆராதனையில பங்கு பெற, ஜெபிக்க, உபவாசிக்க, ஊழியம் செய்ய, ஆத்துமா ஆதாயம் செய்ய, ஆண்டவரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த பல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்ப இவைகள் எல்லாம் விட்டு உலகத்தின் காரியங்களில நாம் ஈடுபடுவோமானால் நாம் ஆண்டவருடைய கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். அப்ப இந்த நாள்ல நீங்க ஆராதனைக்கு வந்திருப்பது நல்லது. ஏதோ ஒரு முக்கியமான வேலை நிமித்தம் வராம போறது தவறில்லை. ஆனால் வேணுமெனே வராம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். இப்ப பாருங்க 34வது வசனத்தை பாருங்க. 34வது வசனம். கொடுத்தார், புசித்து குடித்து போய்விட்டார், அலட்சியம் பண்ணினான். வசனம் சொல்லுது, ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, அவர் நம்ம கொடுத்த மீட்பை, அவர் கொடுத்த அபிஷேகத்தை, அவர் கொடுத்த அதிகாரத்தை, வல்லமையை எத்தனை பேர் அசட்டை பண்ணுகிறோம்? ஆகவே நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும், அவர் கொடுக்க வேண்டிய ப்ரெஃபரன்ஸ் முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்ப ஒரு வாசிக்கிறோம், ஏசா தன்னுடைய பிறப்புரிமையை விற்று போட்டதன் மூலமாக அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை, ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அவன் என்ன செய்யல? முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்ப நம்ம ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுனா ஆண்டவரோடு நாம் செய்த புதிய உடன்படிக்கை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அப்ப இயேசு அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? புது உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அந்த புது உடன்படிக்கையின் அம்சம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும், யூதர்கள் மட்டுமல்ல, புறஜாதியர்களும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார். அதான் புது உடன்படிக்கையின் அம்சம். அப்படின்னா இன்னைக்கு யூதர்கள் மட்டும்தான் ரட்சிப்புனா நாம இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்க முடியாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்க முடியாது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் இருந்த நம்மை மீட்டு ரட்சித்து அவருடைய சபைக்குள்ள நம்மளை கொண்டு வந்து என்ன செய்கிறார்? நிலைநாட்டி இருக்கிறார். அப்ப ஏசாவுக்கு இந்த பிரிவிலேஜ் தெரியல. ஆண்டவர் அங்க ஆபிரகாமை மீட்டு கொண்டு வந்து அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து இங்க கானான் தேசத்துல அவர் கொண்டு வந்து வைக்கிறார். அவனுடைய குடும்பத்துல பிறந்தவன் தான் இந்த ஈசாக்கு. ஈசாக்குடைய மகன் தான் இப்ப யாக்கோபு. அப்ப ஈசாக்கு அவன் கொஞ்சமாவது சொல்லியிருப்பார். தினந்தோறும் அவங்க வீடுகள்ல உட்கார வைத்து, ஈசாக்கு என்னுடைய தகப்பனார் ஆபிரகாம், அவரை தேவன் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். நாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, நம்முடைய சொந்த தேசம் பாபிலோன். ஆனால் கர்த்தர் நம்ம இந்த தேசத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். நாம் வித்தியாசமானவர்கள். நாம் இந்த கானானியர் போல அல்ல, நாம் வித்தியாசமானவர்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தமான ஜனம் என்பதை அவன் ஈசாக்கு தன் குமாரனுக்கு ஏசாவுக்கு போதித்தாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதல் போயிடுச்சு.
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கணும். ஒரு வருஷத்துல 52 பிரசங்கம் கேட்கணும், 52 வாரம். இது இல்லாம பைபிள் ஸ்டடி, 52 பைபிள் ஸ்டடி. நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசித்து ஆழமாக அவரை அறிந்து அவரிடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியம் கொள்ளும் போது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க கிடைக்குது? எப்படி கிடைக்குது பாருங்க. அவரோடு கூட நம் ஐக்கியம் உள்ளவங்களாக தேவனை நெருக்கி வாழக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இப்ப பாருங்க, அவன் நித்தியமான ஆசீர்வாதங்களை புறக்கணித்து தள்ளினான். தற்காலிகமான ஆசீர்வாதங்கள் மேல அவன் ஆசை வைத்தான். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் வேணும்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தற்காலிகமானது. நம் பார்க்கிற இவைகள் எல்லாமே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா மகிமையும் தற்காலிகமானது. இவைகள் எல்லாமே அழித்து போகக்கூடியது, நிலையற்றது. ஆனால் நித்தியமான நிரந்தரமான ஆசீர்வாதங்களை, நித்திய வீட்டை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் பரலோகத்துல நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தந்திருக்கிறார். சோ இந்த நித்திய வாழ்வுக்குள்ள நம்ம போக வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்த தரிசனம் அதுதான். தூரத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் அந்த தேசத்தை குறித்து அவர்கள் தரிசித்தார்கள். ஆகவே அவங்களுடைய கூடாரங்களிலே ஆபிரகாம் வாசமாயிருந்தான். காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அனித்தியமானது. ஆனால் நித்தியமானது எது? தேவனுடைய மகா பெரிய ராஜ்யம். அதுதான் நமக்கு வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை ஆபிரகாம் கற்றுக்கொண்டு மட்டுமல்ல, ஈசாக்கு கற்றுக் கொடுத்தான். ஈசாக்கும் கூடாரங்களிலே வாசமாயிருந்தான். அது யார் பிடித்து கொண்டான்? ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சொல்லப்பட்டது. ஆனா ஏசா அதை என்ன செய்யல, அவன் ஏற்றுக்கொள்ளல. ஆனா இந்த உலகத்துக்கு பிரியமான, இந்த உலகத்தின் பொருளாசைக்கும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு தான் அவன் என்ன செய்தான்? அதிகமான நேரங்கள் அவன் கொடுத்தான். அவைகளே அவன் நாடினான். எபிரேயருக்கு நிருபம் 12:16 நான் வாசிக்கும் போது, எபிரேயர் 12:16 வாசிக்கும் போது, ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக. அன்றைக்கு நடந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை எபிரேய நிருபக்காரன் இந்த புதிய ஏற்பாடு காலத்துல அதை எழுதி வைக்கிறார். எதற்காக ஏசாவை குறித்து அவர் அங்க பேச வேண்டும்? ஏசாவை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அன்றைக்கு அவனுக்கு இருந்த அந்த சேஷ்ட புத்திர பாகம், ஃபர்ஸ்ட் பார்ன் பிரிவிலேஜ் வந்து அவனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை அவன் அலட்சியமா எண்ணினான். ஆனா அதை காட்டிலும் விசேஷமான விலையேற பெற்றது உங்களுடைய ரட்சிப்பு. இதை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், தேவ சமூகத்துல வாழ்கிற அந்த பிரசன்னத்துல வாழ்கிற அந்த பாக்கியம், தேவனுடைய மகிமையை பெற்ற தேவ பிள்ளைகளாக நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த எச்சரிப்பை நமக்கு என்ன செய்கிறார்? அவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் ஏசாவை போல தேவனிடத்துல சிலாக்கியம் பெற்றவர்கள், அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், அதிகாரத்தை பெற்றவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரு? புதிய ஏற்பாட்டுல நாம யாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இப்போ வாசிக்கிறோம், தேவனிடத்துல சேருகிற ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு தேவாலயம் இருந்தது, அதுக்கு முன்பாக ஆசரிப்பு கூட இருந்தது. அவங்க இஸ்ரவேலர்களா இருந்தாலுமே அந்த பிரகாரத்தை தாண்டி உள்ள வருவதற்கு அனுமதி கிடையாது. ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே ஊழியம் செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றுதான். இப்ப தேவனிடத்துல நெருங்கி வரக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் பாக்கி யாருக்கு மட்டும்தான்? பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான். அது வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகும் போது, தன் உயிரை கொடுக்கும் போது, தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆக பிரித்து உலகத்தில் இருக்கிற அத்தனை ரட்சிக்கப்பட்ட மக்களும் தேவனிடத்துல தடை இல்லாமல் அவரிடத்துல நெருங்கி வர கர்த்தர் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசுவிடத்துல போவதற்கு எங்க மூலமா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் தான் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம், நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளலாம், நீங்கள் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணலாம். முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இறங்கி வரும். உங்களையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் பலனை தருகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் வல்லமையை தருகிறார். ஆகவே தடை இல்லாமல் தேவனிடத்துல நெருங்கி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலேயே 11 மார்க்கங்கள் உண்டு. அந்த 11 மார்க்கங்களிலும் கடவுளிடத்துல நெருங்கி போய்
கிட்ட போய் ஜெபிக்கிற, பேசுகிற, ஆராதிக்கிற ஒரே கூட்டம் கிறிஸ்துவ கூட்டம் தான். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாருமே வெளியே தான் நிற்கணும். அவன் எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும், அவன் எவ்வளவு இந்த நாட்டினுடைய பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும், அவன் கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியாது. உள்ள விட மாட்டான், நெருங்கி போக முடியாது. நீ போய் பாருங்க, நீ எல்லா இடத்துல போய் பாருங்க, எல்லா மார்க்கத்திலையும் நீங்க போய் பாருங்க, உள்ள விட மாட்டான். ஆனா இன்றைக்கு நீங்களும் நாங்களும் சமமா கர்த்தரை ஆராதிக்கிற ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வாலிபர்களும் எல்லா வயதிலும் கர்த்தர் சமூகத்துல வந்து ஆராதிக்கிற ஒரே தேவ பிரசன்னம் நிறைந்த இடம் கிறிஸ்துவ ஆராதனை தான். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, இதை நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. முன்னாடினா பைபிள் ஸ்டடி வரும்போது ஒரு 8 பேர் வருவாங்க, ஒரு 9 பேர் வருவாங்க, ஒரு 10 பேர் வருவாங்க. அப்ப மற்றவங்களாம் வர்றதுக்கு ஈடுபாடு அவங்களுக்குள்ள வரணும், ஓடி வரணும். ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யணும்? வரணும், வார்த்தையை கற்றுக்கொள்ள, தேவனிடத்துல நெருங்கி வர, ஜெபிக்க வரணும். அப்ப நீங்க வரும்போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தின் பிரசன்னத்தை உணரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க சுமந்தவங்களா இருக்கிறீங்க. தேவனுடைய மகிமையை உங்களுக்குள்ள தங்கி இருப்பதனால நீங்க தேவ மகிமையை சுமந்தவங்களா நீங்க இருக்கிறீங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். இப்ப ஏசா அதை இழந்து போயிட்டான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் என்கிற அந்த பிரிவிலேஜ் இழந்து போயிட்டான். இப்ப ஓடி வருகிறான். இப்ப ஆசீர்வாதம் நடக்குது. இல்ல, ஈசாக்கு மிக வயதாயிடுச்சு. இப்ப அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மூத்த மகனை கூப்பிட்டு பிரியமா சொல்றாரு, மகனே நீ போய் என்ன செய்ய, நீ வேட்டையாடி எனக்கு ஒரு ருசியான ஒரு பதார்த்தத்தை கொண்டு வா, நான் சாப்பிட்டு பூசிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? இளையவனை மூத்தவன் சேவிப்பான். மூத்தவன் வந்து யாரை சேவிப்பான்? இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இதுதான் ஆண்டுடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம் தான். மல்கியா தீர்க்க தரிசனத்துல ஆண்டு சொல்றார், ஏசாவையோ நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன். இது நம்முடைய மூளைக்கு புரியாத ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நாம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து முடிவை பார்ப்போம். தேவன் அப்படி இல்லை, முடிவை நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஞானம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? இப்ப சின்ன பிள்ளைங்களை கேட்குங்க, சின்ன பிள்ளைங்களை, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களை, நீ என்னவா ஆக போறேன்னு கேட்டா ஒருத்தர் சொல்லுவோம், நான் கலெக்டர் ஆக போறேன், நான் ஐபிஎஸ் ஆக போறேன், நான் வந்து இங்க இப்படி வாத்தியார் ஆக போறேன், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இப்ப அது அவங்களுடைய கனவு. இப்ப தேவன் முன்கூட்டியே நம் யார் என்பதை, நம்முடைய முடிவு என்ன என்பதை அறிந்திருக்கிறார். இதுதான் சர்வ ஞானம். சர்வ ஞானம் என்பது என்ன? தேவனுக்கு நம்மை பற்றி பிறப்பதற்கு முன்பவே, இந்த உலகத்துல வந்து நாம் பிறப்பதற்கு முன்பவே நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனாலதான் அவருக்கு சர்வ வல்லமை உள்ள கடவுள், சர்வ ஞானம் உள்ள கடவுள், ஓம்னிசென்ட் காட். இப்ப பாருங்க, அந்த சர்வ ஞானம் உள்ள தேவன் முதலாவதே பார்க்கிறார். இந்த ஏசாவுடைய வாழ்க்கை ஒரு இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இல்லாத, தேவ பிரசன்னம் இல்லாத, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழப் போகிறான் என்பதை கர்த்தர் முன்னாடி பார்த்துட்டார். பிறப்பதற்கு முன்பாகவே, இந்த குழந்தைகள் நல்வினை தீவினை அறிவதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த தாயை ஜெபிக்கும் போது ரெபெக்காள் இடத்துல கர்த்தர் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இப்ப இந்த தேவ திட்டம் யாருக்கு தெரியும்? ஈசாக்குக்கும் தெரியும், ரெபெக்காளுக்கும் தெரியும். ஆனா ஈசாக்குடைய மனம் அதை மறுக்குது. நோ, என் மூத்த மகன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறது என் வாய்க்கு நல்ல ருசியா இருக்கு, ஆகவே நான் அவனைத்தான் நேசிப்பேன், அவனைத்தான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் பிரயாசப்படுறார். அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, தேவனுடைய அந்த சத்தியத்துக்கு விரோதமாக இப்ப என்ன செய்கிறார்? ஏசாவை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். ஆனா இப்போ இந்த விஷயம் யாருடைய காதுக்கு வருது? ரெபெக்காளுக்கு இது கேட்டாங்க. இப்ப அவங்களுடைய ஆசை என்னன்னா, இல்ல கடவுளுடைய திட்டம் வந்து எதுனா, யாக்கோபை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். ஆகவே இப்ப யாக்கோபை நான் எப்படியாவது நான் கொண்டு போய் நிறுத்தி நான் ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவேன்னு கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு தந்திரமான சூழ்ச்சியை செய்யறாங்க. அதுதான் தவறான ஒரு காரியம். நம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தந்திரத்தினாலேயோ சூழ்ச்சினாலேயோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அது நம்ம நிக்காது. அப்ப இங்க இப்படி தவறான ஒரு காரியத்தை அவங்க செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க ஏசா என்ன செய்கிறான்? அவன் வர்றதுக்கு முன்னவே யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். என்னென்ன ஆசீர்வாதம் வாங்குறான்? ஆதியாகமம் 27, 28, 29 வசனத்தை வாசிக்கிறோம்.
வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களே சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருமா என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இதுதான் அந்த தகப்பனுடைய ஈசாக்குடைய ஆசீர்வாதம். இது முதலாவது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை இப்ப ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்ப இந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அப்ப வழி வழியாக அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வருது. இப்ப இந்த யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருது. இதுல 3 காரியங்கள் அடங்கியிருக்கு. ஒண்ணு, உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் இதுல இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது, நித்திய ஆசீர்வாதமும் இருக்குது. டெம்பரல் பிளஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், இட்டர்னல் பிளஸிங்ஸ். இது எல்லாமே தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதங்கள். ஆகவே முதலாவது பகுதி வானத்து பனி, பூமியினுடைய கொழுமை, இவைகள் எல்லாம் வந்து டெம்பரல் பிளஸிங்ஸ். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆண்டவர் உங்களுக்குரிய தேவைகளை கத்த சந்திப்பார். உங்களுக்கு தேவையான உணவு, உறைவிடம் எல்லாத்தையும் கத்தர் உங்களுக்கு தருவார். அதுல எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது. கத்த தேவைகளை சந்திக்கிறவர். 2வது பிளஸிங் சொல்றாரு, ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கும் என்று சொல்றார். இது எப்போ நடந்தது? யோசுவாவின் காலத்தில் நடந்தது. அவர்கள் கானானை சுதந்திரித்து அந்த தேசத்துக்குள்ள போகும்போது அங்கு இருந்த 7 விதமான ஜனங்கள் அவர்களை வந்து வணங்கினார், அவங்களுக்கு பகுதி கட்டினார். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள், அடங்கி இருந்தாங்க. இதுதான் அந்த நாட்கள் நடந்தது. அடுத்து சொல்றாரு, உன் தாயின் பிள்ளைகள் உன்னை என்ன செய்வார்கள்? வணங்குவார்கள். அப்ப இந்த சத்தியங்கள்லாம் எப்ப நடந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இது நடந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அவரை வணங்குவார்கள், அவரை ஆராதிப்பார்கள். சோ இதெல்லாம், இந்த பிளஸிங் எல்லாமே, இந்த நித்தியமான இந்த ஆசீர்வாதத்தை கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல நிறைவேறக்கூடிய அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும்பொழுது 1000 வருட அரசாட்சியில அத்தனை பேருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக நிச்சயமாக முடங்கும். இப்போது இந்த ஆசீர்வாதங்களை சொல்றார். இது யாக்கோபு வாங்கிட்டான். ஆனாலும் இப்ப அதுல இதை வாங்கிட்ட உடனே அடுத்து அவன் சகோதரன் மூத்தவன் வரான், உள்ள வரான், ஏசா வரான். இப்ப வந்த உடனே அப்பா கிட்ட கேட்கிறான், அப்பா நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், எழுந்து சாப்பிட்டு புசித்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். பதவத்து போயிட்டான். என்னது, என் மகன் ஏசாவா? இப்போ ஒருத்த வரத்தான் சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல ஏசாவு. இத்தோட என்ன 2 முறை அவன் ஏமாற்றிட்டான். சோ டிஸ்அப்பாயின்மெண்ட், ஏமாற்றத்தை அவனால சகித்துக் கொள்ள முடியல, ஏமாற்றத்தை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. முதல் முறை என்னுடைய பர்த் ரைட்டை அவன் வாங்கிட்டான். 2வது முறை எனக்கு வர வேண்டிய நியாயமான உரிமையான ஆசீர்வாதங்களை அவன் வாங்கி திருட்டான். இப்போ அந்த ஏமாற்றத்தினால அவன் என்ன செய்கிறான்? கண்ணீரோடு கதறான், என்னை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், டெம்பரல் பிளஸிங் கொடுத்துட்டேன், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் கொடுத்துட்டேன், இட்டர்னல் பிளஸிங் கூட கொடுத்துட்டேன். ஸோ தேர் இஸ் நோ ஒன் மோர் பிளஸிங். அங்க இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை தம்பி, முடியவே முடியாது. நிச்சயமாக என்னை நீ ஒரு வார்த்தை சொல்லியாவது ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் தராது. உன் பட்டயத்தினால நீ பிழைப்பாய், போ, அவ்வளவுதான். நீ திறமையை நம்பி இருக்கிறவன் உன் திறமையில நீ ஜெயிச்சு வாழ்ந்து போயிட்டு அனுப்பிட்டார். இப்ப ஆனா வசனம் சொல்லுது, எபிரேயர் நிருபம் 12:17 வாசிக்கும் போது இந்த வசனம் மிக அழகா சொல்லிருப்பாங்க. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை என்ன செய்யறோம் அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இது என்ன கண்ணீர்? ஏமாற்றத்தின் கண்ணீர், கோபத்தின் கண்ணீர். இது மனம் திரும்புதலின் கண்ணீர் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். +2ல ஃபெயில் ஆயிட்டா கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம். வாழ்க்கையில ஒரு சின்ன தோல்வி வந்துட்டு அழுகிறோம், வியாபாரத்துல ஒரு தோல்வி வந்துட்டு அழுகிறோம். இந்த அழுகை, இந்த விதமான அழுகை எப்படிப்பட்ட அழுகையா இருக்குது? சூழ்நிலையை நிமித்தம் வருகிற கண்ணீர்.
இந்த கண்ணீர் என்ன கண்ணீர்? சூழ்நிலை நிமித்தம் வருகிற கண்ணீர். நான் ஏமாற்றப்பட்டேன், நான் வஞ்சிக்கப்பட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இந்த கண்ணீர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலையினால் வருகிற கண்ணீர். கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறேன். நான் இழந்து போனதுக்கு காரணம் என்ன? நான் ஏமாற்றம் அடைந்ததுக்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தையினால நான் அதை ஆராய்ந்து உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்துல நெருங்குவேன் என்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த சூழ்நிலை கர்த்தர் அவனுக்கு அனுபவித்தார். அப்ப ஏசாவுடைய வாழ்க்கையில எதுக்காக இந்த ஏமாற்றங்களை ஆண்டவர் அனுபவித்தார்? தூரமா இருக்கிறவன் தேவனிடத்துல நெருங்கி வர வேண்டும், தூரமா இருக்கிறவன் கர்த்தரிடத்துல ஓடி வர வேண்டும், விசுவாசம் இல்லாதவன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். தகப்பனார் ஆசீர்வதித்தாதான் ஆசீர்வாதம் என்று நம்பினவன் அந்த தகப்பனுடைய தேவனை அறியாமல் போனான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டவன் தகப்பனுடைய தெய்வத்தை ஆராதிக்க மறந்து போனான், தகப்பனுடைய தேவனை தேட மறந்து போனான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? பாஸ்ட் நமக்கு ஜெபம் பண்ணிட்டாருன்னா எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன், எல்லாம் நமக்கு நடந்துரும் நினைக்கிறோம். இல்ல, பாஸ்ட் ஜெபம் பண்றது நல்லது, நாங்களாம் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் எங்கள் ஜெபம் மட்டும் போதாது, உங்கள் விசுவாசம் வேணும். நீங்கள் தேவனிடத்துல நெருங்கி வாழ வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல, அவருடைய வல்லமையின் மேல விசுவாசம் உள்ளவங்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தடங்கு தடை இல்லாமல் ஒரு நீரோடை போல தினந்தோறும் உங்களுக்கு வர வேண்டிய அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், புது பலன், புது கிருபை, வல்லமை, ஆசீர்வாதங்கள், சமாதானம், மகிழ்ச்சி, சுகம், ஆரோக்கியம், ஜீவன், பலன், இவைகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப நம்முடைய ரத்தத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஹார்ட்ல இருந்து ஓடுற ரத்தம் தலைக்கு போய் தலையிலிருந்து பாதத்துக்கு வந்து பாதத்திலிருந்து நமக்கு மறுபடியும் என்ன செய்யுது? ஹார்ட்டுக்கு வந்து அது போயிட்டே இருக்கு, மூவிங்லே இருந்து பாருங்க. இப்ப நமக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான், மூவிங்லே இருக்கும். பரலோகத்திலிருந்து கீழே வரணும், கீழே இருந்து மறுபடியும் என்ன செய்யணும்? மேல நம்முடைய விண்ணப்பங்கள் மேல போகணும், மேல இருந்து அவருடைய உதவி ஒத்தாசை நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் எ செயின். இது நமக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் அது வந்துட்டே இருக்கணும். அப்ப நம்ம யாரோட கனெக்டிவிட்டியா இருக்கணும்? ஆண்டவரோடு கூட நம்ம எப்போதும் தொடர்பிலே இருந்துகிட்டே இருக்கும். சில போன் பண்ண தொடர்புக்கு எல்லையே வெளியே இருக்கிறது, சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. சில போன் எப்படி இருக்குது? சுவிட்ச் ஆஃப்ல. சிலது பேட்டரியே டவுன் ஆகி போய் பேட்டரியே இல்லாம போன் டெட்ல இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப விசுவாசிகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு தொடர்பிலே இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர். அப்ப ஏசாவை கர்த்தர் வெறுத்தாரா? வெறுக்கல, அவன் மேல ரொம்ப அன்பு காட்டினார். எந்த ஏமாற்றத்தின் சூழ்நிலையாவது அவன் கர்த்தரை தேட வேண்டும் என்று இருந்தான். ஆனா அவனுடைய கண்ணீர் ஏமாற்றத்தின் கண்ணீர், கோபத்தின் கண்ணீரா மாறி, நான் அவனை பழி வாங்குவேன் என்று, என் சகோதரன் ஒரு நாளிலே கண்டிப்பாக நான் என்ன செய்வேன்? கொலை செய்வேன் என்று அவனுடைய இருதயம் துடித்ததை தவிர தவறு விட்டது ஏன் தப்பு என்பது உணரலாம். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள் உணர்ந்து கொள்ளணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காத காரணம் என்ன? ஆண்டவரே, இது என்னுடைய குறை. அதை நான் ஆண்டவர் சமூகத்தில் ஆராய்ந்து நிச்சயமாக நான் என்ன செய்வேன்? நான் அதிலிருந்து உண்மையாய் விடுதலை ஆவேன். நான் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னை நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லும் போது நிச்சயமாக கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப ஏசாவை ஆண்டவர் முற்றிலும் இருக்கவில்லை, அவனை தேடுகிறார், அவனை நேசிக்கிறார், அவன் தன்னிடத்துல வருவானா என்று எதிர்பார்க்கிறார். பல விதத்துல அவன் தகப்பன் மூலமா அழைப்பு கொடுக்கிறார், நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் வா என்று கூப்பிடுகிறார். அருமையான தேவப்பிள்ளை, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவரை தேடு, கர்த்தர் சமூகத்துல வா, முழங்கால் போடு, வேதத்தை வாசி, தேவனோடு ஐக்கியமாயிரு, சபையோடு ஐக்கியமாயிரு, கர்த்தரை தேடு என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரம் வந்துட்டே இருக்குது. இப்ப பாருங்க, இதுதான் இந்த யாக்கோபுடைய இந்த கோபத்தோடு கூட அவனுடைய கதை முடியுது. இப்ப வருவோம் ஆதியாகமம் 25:27 வாசிக்கிறோம். 25:27 யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அல்லேலூயா. யாக்கோபு எப்படிங்க? அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிதான். கூடாரவாசி அப்படின்னா குடும்பத்தோடு ஐக்கியம் உள்ளவனா இருந்தான். குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் இவன் செய்தான். மூத்தவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யார் செய்தான்? இளையவன் செய்தான். அப்ப குடும்பத்தோடு ஐக்கியம் உள்ளவனா இருந்தான். அவர்கள் ஜெபிக்கிற ஜெப நேரத்துல அவன் இருந்தாங்க. அவன் தகப்பனார் ஈசாக்கு ஆண்டவரை குறித்து சத்தியத்தை போதிக்கும் போதெல்லாம் அவங்க உட்கார்ந்து இருந்தான். குடும்ப ஜெபத்துல அவனுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது. ஆராதனை செய்யும் போது ஆராதனையில அவனுக்கு ஒரு ஈடுபாடு, ஐக்கியம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை குணசாலையா மாறிட்டான்.
இன்னைக்கு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? சபையோடு ஒரு ஐக்கியம், குடும்பத்தோடு ஒரு ஐக்கியம், குடும்ப ஜெபத்துல ஒரு ஐக்கியம், ஆராதனையில ஒரு ஐக்கியம், உபவாசத்துல ஒரு ஐக்கியம். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா மாறுவீங்கன்னு கத்த சொல்ற? குணசாலியாக மாறுவீர்கள். காரணம், தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்க இறங்க உங்களுக்குள்ள என்ன செய்யும்? மாற்றம் உண்டாகும். இப்ப தேங்கிய ஒரு குட்டை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த தேங்கிய குட்டை ரொம்ப மோசமா தண்ணி நாக்கம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுல ஒரு நீரோட அந்த குட்டையை தாண்டி அந்த நீரோட வந்து அந்த குட்டையில வந்து திரும்ப அது வெளியே போகுது அந்த தண்ணி. இப்ப அந்த குட்டையில இருக்கிற தண்ணி எப்படி மாறும்? சுத்தமா மாறிடும். ஏன்னா அதுல இருக்கிற அழுக்கு எல்லாம் அது என்ன செய்யுது? வெளியே அனுப்புது. இப்ப தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்க இறங்க, தேவனுடைய அபிஷேகம் இறங்க, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இறங்க இறங்க நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்படும். நம்முடைய மோசமான எண்ணங்கள், சிந்தனைகள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்ப நீங்க தேவ பிரசன்னத்துல எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தேவனை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் அதான் சொன்னார். கொலோசிக்கு எபேசியருக்கு நிருபத்துல நீங்க வாசிக்கும் போது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்றார். விசுவாசிகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். எதுக்கு? தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வரணும். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு என்பது நமக்கு உடனே வந்துடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்து போறதுனால நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. இப்ப பாருங்க, உங்க ஒரு ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நண்பனை நீங்க மாசத்துல ஒரு தடவை சந்திக்கிறீங்க, இல்ல வாரத்துல ஒரு தடவை பாக்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த நண்பனை குறித்து முழுசுமா உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இப்ப நீங்க டெய்லி அவனோட தொடர்புல இருக்குங்க, டெய்லி அவனோட பேசுறீங்க, பழகுறீங்க, அவனை குறித்து நீங்க தெளிவா அறிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? இதேதான் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி வாழ வாழ தேவ பிரசன்னத்தை அதிக நேரங்களை செலவு பண்ண நம் கர்த்தரை குறித்த அறிவு நமக்குள்ள அதிகமா வரும். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபுக்கு அந்த அனுபவம் இருந்தது. ஆண்டவர் தகப்பனோடு தாயோடு தேவனோடு அவன் நெருங்கி வாழ்ந்தான். அப்ப யாக்கோபு ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படித்தான். நீங்களும் ஆவிக்குரிய பெற்றோருக்கு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. ஊழியருக்கு கீழ்ப்படிங்க. குடும்பத்தில் இருக்கிற உங்க தாய் தகப்பன்மார், சபைக்கு வருகிற மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது பெரிய ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல் என்பது பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவே சர்வ வல்லமையுள்ள கடவுளாகி அவரே நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தம்மை தாமே அவர் என்ன செய்தார்? தாழ்த்தி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரான. அந்த அளவுக்கு அவருடைய கீழ்ப்படிதலை பார்க்கணும். அதனாலதான் நமக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இயேசு மட்டும் நான் சிலுவையில மறிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கு நம்ம சபையில உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம இன்னும் பாவத்துலதான் வாழ்ந்துட்டோம். அப்ப பாருங்க, இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆகவே கீழ்ப்படிதல் மிக அவசியம். யாக்கோபு எதிர்காலத்தில் கிடைக்க போகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல வாஞ்சிய உள்ளவனா இருந்தான். இப்ப நமக்கு என்ன வாஞ்சியம் இருக்குது? நம்ம எதுக்காக சபைக்கு வரோம்? சபைக்கு வருவதனுடைய ஆசீர்வாதம் என்ன? அதனுடைய நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசு வரும்போது நானும் மத்திய வானத்துல அது ராஜாதி ராஜாவாக இயேசுவை சந்திக்கணும். அல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற அந்த பரலோக வீட்டுக்குள்ள நானும் போகணும். அதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கணும். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருக்குது. சில நேரத்துல வரும்போதெல்லாம் உள்ள வரும்போது என்னதான் நம்ம பாடல் பாடி ஆராதித்தாலும் இன்னும் ஒரு 10 மார்க் கூட வாங்கிட்டேன்னா எனக்கு வேற குரூப்பு கிடைச்சிருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு படிப்பு கூடுதலா படிச்சிருந்தேன்னா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும். சோ நம்முடைய நினைப்பு எல்லாமே இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மேலேயே நம்முடைய நினைப்புகள் என்ன செய்யுது? சுத்திக்கிட்டே இருக்குது. இங்க ஆராதனையில உட்கார்ந்தாலும் வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் எத்தனையோ பேருடைய மனது எங்க இருக்குது? இப்போ பாடி இஸ் பிரசன்ட், மைண்ட் இஸ் ஆப்சன்ட். அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்குது. அப்ப ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு யாக்கோபுக்குள்ள இருந்தது. நமக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நானும் உங்களுடைய சமூகத்துல காணப்பட வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஆதியாகமம் 25:23 வாசிக்கிறோம். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இதுதான் ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவர் சொல்லிட்டார், யாக்கோபு இளையவன், அவனை மூத்தவன் என்ன செய்வான்? சேவிப்பான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லு. இப்ப 27வது அதிகாரம் ஆதியாகமம் 27 19வது 20வது வசனத்தை வாசிப்போம். தன் தகப்பனை நோக்கி ஏசா. இப்ப பாருங்க, 2 பொய் சொல்றான். நீ யார் என்று தகப்பன் கேட்டபொழுது அவருடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்னது? உன் மூத்த மகன் சொல்லிட்டு நிறுத்தினா பிரச்சனை இல்லை, ஏன்னா பெர்த் ரைட் அவன்கிட்ட வந்துட்டு. ஆனா இப்ப என்ன சொல்றான்? உன் மூத்த மகனாகிய
ஏசா நான் வந்திருக்கிறேன். ஏசாவினுடைய வேஷத்துல போயிருக்கிறான். தகப்பன் இடத்துல வேஷம் மாறி போய் ஆசீர்வாதத்தை வாங்க வந்திருக்கிறான். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இந்த திட்டத்தை அறிந்திருந்தாலும் இவன் ஒரு சொந்த தவறான ஒரு தந்திரத்தினால, தன்னுடைய முயற்சினால அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி தகப்பனத்துல போகிறான். இரண்டாவது பொய்யை சொல்கிறான். 20வது வசனத்துல, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். இப்ப எப்படிப்பா உனக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த சாப்பாடு கிடைச்சது? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு என்ன செய்தார்? நேரிட பண்ணினார். 2 பொய்யை சொல்றான். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையானது நேர்மையா கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்கள், உரிமையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாமளும் அந்த மாதிரி பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பாருங்க, இந்த யாக்கோபு அவன் விரும்பியது அவனுக்கு கிடைச்சிச்சு. ஆனா அதுக்குரிய விலையை அவன் கொடுத்தவன். he must sacrifice his life. அவன் தன்னுடைய விலைக்குறையத்தை அவன் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப பாருங்க, அவன் உயிர் தப்பி தூர தேசத்துக்கு ஓடிட்டான். தகப்பனோடு நெருங்கி இருந்தவன் இப்ப தகப்பன் விட்டு தூரமா ஓடிட்டான். மீதியா தேசத்துக்குள்ள ஓடுறான். லாபான் இடத்துக்கு ஓடி போகிறான். அப்ப இங்க வாசிக்கிறோம், அவன் தூர தேசத்துக்கு ஓடினான். தன் தகப்பனுடைய ஆஸ்தி, தன்னுடைய உடைமைகளை விட்டு ஓடி போனான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், ஆனா அதை அனுபவிக்க முடியல. இப்ப விட்டு ஓட வேண்டியதாச்சு. கூட தன்னுடைய சொந்த பெற்றோரை விட்டு ஓடினான், ஆஸ்திகளை விட்டு ஓடினான். அவன் போன இடத்துல அவன் என்ன செய்தான்? வஞ்சிக்கப்பட்டான். அது அவன் 20 முதற்கொண்டு 25வது வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க அவன் ஏமாற்றப்படுகிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றத்தை அவனால தாங்கிக் கொள்ள முடியல. அப்ப போன இடத்துல முதல் 7 வருஷம் முதல் மனைவிக்காக ஊழியம் செய்தான். 2வது 7 வருஷம் இன்னொரு மனைவிக்காக ஊழியம் செஞ்சான். அடுத்த 6 வருஷம் தன் பிள்ளைகளுக்காக ஊழியம் செஞ்சான், வருமானத்துக்காக. மொத்தம் எத்தனை வருஷம்? கணக்கு போடுங்க. முதல் 7 வருஷம், அடுத்து 7 வருஷம், அடுத்த 6 வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம். அப்ப இந்த 20 வருஷத்தினுடைய பிரயாசங்கள், பாடுகள் எல்லாமே அவனுக்கு எப்படி கிடைச்சது பாருங்க. அவைகள் எல்லாமே அவனுடைய பிரயாசத்தினால கிடைக்கல, தேவன் அவனை ஆசீர்வதித்தனால அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப அது 20 வருஷத்தினுடைய பிரயாசங்கள், அது எல்லாமே கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது. அவனுடைய வசனம் சொல்லுது, என் கை பிரயாசத்தினாலே நான் இதை சம்பாதித்தேன் என்று நீ சொல்லாத. பரலோகத்திலிருந்து அவருடைய உதவியும் ஒத்தாசையும் நமக்கு வந்ததுனாலதான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சது. அல்லேலூயா. அப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பொருளானாலும் பெரிய பொருளானாலும் அந்த தேவனிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கணுமே தவிர நம்முடைய சொந்த முயற்சினாலோ திறமையினாலோ பலத்தினாலோ கிடைத்தது அல்ல. அது நம் விசுவாசிகள் அறியும். இன்னைக்கு குடும்பத்துல சண்டை எதுக்காக வருதுன்னா, இது நான் சம்பாதிச்சது, இது நான் கஷ்டப்பட்டது, இது நான் உழைச்சது, இது என்னுடைய கண்ணீர், இது என்னுடைய வேர்வை, இது என்னுடைய ரத்தம், இதெல்லாம் நம்ம பேசுறதுனாலதான் அந்த பிரச்சனைகள் வருது. விட்டு கொடுத்து போயிட்டே இருங்க. என்ன பாஷா சிம்பிளா சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, அதை நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க தேவனை உயர்த்துறீங்களோ அப்ப கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். நீங்க எப்ப கர்த்தருக்கு விரோதமா நீங்க உங்களை உயர்த்தி பேசுறீங்களோ அப்ப நீங்க தாழ்ந்து போயிடுங்க. இப்ப யாக்கோபுக்கு அதை நான் புரிய வைக்க போறாரு ஆண்டவர். இது எப்படி காட்ட போறாரு அப்படின்னா, அவன் 20 வருஷம் அங்க போய் பிரயாசப்படுறான். பிரயாசப்பட்டுட்டு இப்ப என்ன செய்கிறான்? அவன் திரும்பி வருகிறான். ஆதியாகமம் 32:29 வாசிக்கிறோம். அப்போது யாக்கோபு என்று கேட்டான் என்று சொல்லி பாருங்க, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எங்கே? பெத்தேல் என்கிற இடத்துல கர்த்தர் அவனை அவன் எங்க சந்திக்கிறார் அப்படின்னா, யாக்கோபு என்கிற இடத்துல அவன் சந்திக்கிறார்.
அந்த இடத்துல ஆண்டவர் அவனை மீட் பண்றார். இது எல்லாம் சகோதரித்துட்டு பின்னாடி திரும்பி வருகிறான். அவன் பின்னால எல்லாம் இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, அவன் சம்பாதித்த எல்லா ஆஸ்திகள், மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அவன் தனித்து போய் கட்டடத்துல ஜெபம் பண்றான். எதுக்காக? இப்ப அவன் பெரிய பிரச்சனையை சந்திக்க போறான். அவனுடைய சகோதரனாக ஏசா, நான் அவனை கொல்லுவேன்னு சொன்னவன் இப்ப எதிர்த்து வரான், 400 பேரோட வரான். இப்ப என்ன செய்கிறான்? இப்போ தன் சொந்த பலத்தை போட்டு, நான் இது வரைக்கும் பண்ண எல்லா காரியங்கள், என்னுடைய தந்திரம், சூழ்ச்சி, மந்திரம் எதுவுமே இது போய் படிக்காது என்பதை யாக்கோபுக்கு கர்த்தர் உணர்த்த போறார். இப்ப அவனை கடைசியில பிடிச்சிட்டாரு. இப்ப அவனுக்குள்ள தனிமை, ஒரு பயம் அவனுக்குள்ள வாழ்க்கை. நான் இது வரைக்கும் சம்பாதிச்சது என்ன ஆக போகுது? இப்ப அவன் 400 பேரோட வரான். நிச்சயமா யுத்தம் பண்ணனா ஒண்ணு கூட மீதியா இருக்காரு. அவருடைய டார்கெட் எல்லாமே என்னது? என்னையும் என்னை சார்ந்தவர்களே அழிக்க அவன் வருகிறான். இப்ப இது அத்தனையும் காப்பாற்றப்படணும்னா எனக்கு கடவுளுடைய உதவி தேவை. இந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கணும்னா அவர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்ற ஒரு எண்ணத்துக்கு இப்ப அந்த சிந்தனை வந்த உடனே தனித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், போராடுகிறான். ஆண்டவரோடு என்ன செய்கிறான்? போராடுகிறான். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நீங்க இவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்க கொடுத்தீங்க, இவைகளை அனுபவிப்பதற்கு எனக்கு வேண்டிய கிருபைகளை நீங்க தரணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய கேள்வி. நீங்க கொடுத்த ரட்சிப்பு, ஆறுதல், விடுதலை, சுகம், நீங்க கொடுத்த படிப்பு, உயர்வு, பதவி எல்லாத்தையும் நாங்க அனுபவிக்க எங்களுக்கு கிருபை வேணும். அதற்குரிய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதங்கள் அவரிடத்துல இருந்து நமக்கு இறங்கி வரணும். இல்லைன்னா பிசாசு ஒரு நிமிஷத்துல நம்மள விடுக்கு போட்டு போயிடுவோம். இப்ப யாக்கோபுக்கு அதான் பயம். இப்ப தேவனிடத்துல போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதி, என் தகப்பனார் என்னை ஆசீர்வதித்தார், சரி. பெத்தேல்ல நான் போகும்போது என்னை நீங்க ஆசீர்வதித்து அனுப்புனீங்க, சரி. இப்ப எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு அவன் போராடி ஜெபிக்கிறான். கர்த்தரை மட்டும் கேட்கிறார், உன் பேர் என்ன? இங்க ஏன் ஆண்டவர் அவன் பேரை கேட்கணும்? அன்னைக்கு அவங்க அப்பா பேரு கேட்டாரு. நீ யார் வந்திருக்கிறன்னு கேட்கும் போது என்ன சொன்னவன்? உன் மூத்த மகனாகிய ஏசா வந்திருக்கிறேன். இப்ப இங்க சொல்கிறான், உன் பேர் என்னன்னு கேட்கும் போது அவன் சொல்றான் யாக்கோபு. உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆமா ஆண்டவரே, நான் கால வாரணவன் தான், நான் எத்தன் தான், நான் ஏமாற்றுக்காரன் தான், நான் வஞ்சிக்கிறவன் தான் என்பதை தன்னை தாழ்த்தினான். ஆண்டு சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இனி உன் பேர் இஸ்ரவேல். அல்லேலூயா. ஆண்டவர் உன் பேரை மாற்றிட்டார். இஸ்ரவேல் என்பதற்கு தேவனுடைய பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் காட் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, அவன் தேவனோடு போராடினவன், தேவனோடு போராடுகிறவன். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? தேவனோடு போராடுகிறான். நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து தான் வரணும். என் பலத்தினால் அல்ல, என் சுய பலத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல என்பதை விசுவாசிகள் நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார், யாக்கோபு, உன் தந்திரத்தினால, உன் சூழ்ச்சினால நீ ஒண்ணும் செய்ய முடியாது இந்த உலகத்துல. என்னுடைய பலமும் பாதுகாப்பும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருந்தா மட்டும்தான் நீ ஆசீர்வாதமா வாழ முடியும் என்பதை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ இன்னொரு வசனம் சொல்லுது, 30வது வசனம். பெனியேல், பெனியேல் என்றால் தேவனுடைய முகம், த ஃபேஸ் ஆஃப் காட் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய சமூகத்துல அவன் போராடினான். 31வது வசனம் சொல்லுது, அவன் தொடை சுளுக்கினதுனாலே நொண்டி நொண்டி நடந்தான். இது என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? அவன் தேவனுடைய சமூகத்தை தரிசித்த பிறகு, அவருடைய முகத்தை தரிசித்த பிறகு அவன் வாழ்க்கையை முற்றிலும் மாறிவிட்டது. இதுவரைக்கும் தந்திரம், சூழ்ச்சி என்று இருந்த அவனுடைய வாழ்க்கை, என் சொந்த பலம் என்று இருந்த வாழ்க்கை இப்போது தேவனை சார்ந்து வாழ்கிறவனாக மாறிட்டான். அல்லேலூயா. இப்ப தேவனோடு நெருங்கி வாழ்கிறவனாக மாறிட்டான். தேவன் இல்லை என்ற நான் இல்லை என்று நிலைமைக்கு அவன் வந்துட்டான், ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டான். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர், நீங்க உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல உயர்ந்த பதவிகள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நல்ல வருமானங்கள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருக்கட்டும். ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதி. தேவனோடு போராடக்கூடியவர்கள் நீங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்கள் தினந்தோறும் தேவனோடு என்ன செய்யணும்? போராடி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்ப யாக்கோபு புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்வும் வளமும் என்னுடைய கை பிரயாசத்தினால் வந்ததல்ல, தேவன் என்னை ஆசீர்வதித்தார், அவர் என்னை வழி நடத்தினார், அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. இதுதான் மாற்றப்பட்ட வாழ்க்கை. அப்ப தேவ சமூகத்துல வரும்பொழுது, தேவனிடத்துல வரும்பொழுது மாற்றப்பட்டவர்களாக நாம் வெளியே செல்ல வேண்டும். இன்னைக்கு ஆராதனையில வந்திருக்கிறவர் நீங்க வெளியே போகும்போது எப்படிப்பட்டவர்களா போகணும்? மாற்றப்பட்டவர்களாக போகணும். ஆண்டவரே, நான் உண்மை சந்தித்த பிறகு
நான் உங்களுடைய முகத்தை தரிசித்த பிறகு, உங்களுடைய சத்தியத்தை நான் கேட்ட பிறகு, என் வாழ்க்கையில இனிமே நான் என்கிற அந்த சுயநலத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று நம்மளை அர்ப்பணிக்கும். இது என்னுடைய பிரயாசம் அல்ல ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிப்பீங்க. அல்லேலூயா. 30 நாள் வேலை செய்ய யார் பலன் தர? நீங்க என்னதான் எழுந்து ஓடினாலும் வேலை செஞ்சாலும் அவர் பலன் கொடுக்கலன்னா நம்மளால செய்ய முடியாது. நீ யோசிச்சு பாருங்க, செய்ய முடியாது. 5 நாள் உள்ள வேலைக்கு போனவர் 6வது நாள் போக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? பலன் இல்லை, பலன் இல்லை. அப்ப உலக மனிதன் அந்த பலனுக்காக வேற ஒண்ணு தேடுறான். பட் கர்த்தர் நமக்கு, நாம இந்த உலகத்துல தேட வேண்டியதுல அவரே நமக்கு பலனை தருகிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நீங்கள் மாற்றப்பட்டவர்களாக இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது, இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. அந்த நிலைமைக்குள்ள நம்ம வரும்பொழுது கர்த்தருடைய சமூகம் உங்க இருதயத்துல வாசம் பண்ணும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை சுமந்தவர்களாக நீங்க வேலை செய்கிற இடத்திலோ, படிக்கிற இடத்திலோ, நீங்கள் வாழ்கிற இடத்திலோ நீங்க போகும்போது தேவ சமூகம் உங்களுக்குள்ள இருக்கும். தேவ மகிமை நிறைந்தவர்களாக, ஆண்டுடைய வல்லமையை சுமந்தவர்களாக நீங்கள் வெளியே போகும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தார். 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக மாறினார்கள். 12 கோத்திரம் ஒரு தேசமாக மாறியது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படிதான் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிற தேவன், வளர செய்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். எந்த மனிதனையும் உயர்த்த தேவனால கூடும். அல்லேலூயா. ஆகவே நீங்க கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக அந்த தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கர்த்தரா இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள். அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இன்னும் நெருங்கி வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதத்தின் தேவனே உமக்கு நன்றி. கிருபையுள்ள தேவனே உமக்கு நன்றி. இரக்கம்